உங்க பிள்ளைகளை கண்காணிச்சுட்டே இருங்க. நீங்க தாய்களே ஆத்தாக்கலாம் பத்திரமா பார்த்துக்கங்க. பொம்பளை பிள்ளை பெத்த உலகத்தையும் அந்த வேதனை தெரியும். என்ன மச்சான், உண்மைதான். நம்மளே பார்த்துக்கிறோம். அதே மாதிரி காவல்துறை ஐயா, இதுல ஏதாவது ஒரு கேஸ் இருக்கா? கூட்டத்துக்கு இடையூறா பட்டாணி வத்தது மாதிரி ஏதாவது ஃபைலாவில் இருக்கான்னு பாருங்க. உன்னை போட்டு விட்டு இடியப்பா. இப்ப அப்போ சித்தப்பு நீ வியாபாரம் பாரு. ஏன்னா இந்த வயசுல நீ குடும்பத்தை காப்பாத்துற. நான் இருக்கும்போது நீ ஏன் கஷ்டப்படுற? நீ அன்பாளையத்து வா, உன்னை ராஜா மாதிரி நான் பாத்துக்கிறேன். ஏன் சித்தப்பு கஷ்டப்படுறேன்? அங்கிட்டு போயிடாத, தட்டை பண்ணிக்கிட்டு உன்னை கம்பாயில தள்ளி விட்டுருவாங்க. ஏன்னா என்னுடைய பிள்ளைங்கள்லாம் இங்கதான் இருக்காங்க. என்னோட பாய்ஸ் இருட்டுக்குள்ள மட்டும். ஆனா நீ தாய்லி பொழைச்சுக்கிருவேன். ஆம்பளை ஆள் ஓனா காசு வச்சு கொடுக்க மாட்டேன். பொம்பளைக்கிட்டே தெரிவேன். ஒட்டோரி கூதிமைனே விவரம். சாமி அழைக்க போறேன். ஹலோ சார்பு. கரையில் இருக்க முனியாண்டி கலிச்சேரி காளி முனியா ரெண்டுமே ஒண்ணுதான். முனியினாலே ஒண்ணுதானே. அதே மாதிரி எங்க ஐயனார், எங்க 18ஆம் படி பெரிய கருப்பு மதுரை பாண்டி முனி மீண்டும் ஆடி வந்து இந்த நாட்டு மக்கள் மகிமை அறியணும். அப்போது சாமி அழைச்சது பக்தியோடு பக்திக்காக. இப்ப சாமி அழைக்கிறது எதுக்குன்னா, தெய்வம் பூரா அதிகமா ஆடி வரும். இங்க நிற்கும். இந்த ஆடுற ஆள் பூரா எந்திரிச்சிருவீங்க. உங்களுக்கு இடம் கிடைக்காது. நிக்கிற ஆள் பூரா உட்காந்துருவீங்க. ரெண்டுக்காகத்தான் இப்ப சாமி கூப்பிடுறது. பாய்ஸ் கரெக்டா இருங்க. கூட்டம் எந்திரிச்சா உட்காந்துக்க. அது பூரா தெருவில் தெரியும். ஹலோ வீரம் குறையாம ஆடணும். கொஞ்ச நேரம் ஆடணும். இந்த கள்ளப்பருப்புக்காரே தட்டை போட்டு தாலி தெருவில் ஓடணும். நீ பொல்லா போய் சாமின்ற முனியா உன ஒரு ஏந்துடுறா. நக்கல் பண்ணிட்டு சித்தப்பே. ஹலோ சேதுபதி நாடு செதுக்கி நல்ல பதினாடு புள்ளாத சிவகங்கை நன்னாடு. என் சிவகங்கை சீமையா எங்க ஆத்தாவுக்கு கொல்லங்குடியா இருப்பிடமாய். கொல்லங்குடி கம்மாயாய் எங்க ஆத்தாவுக்கு கம்மா பொட்டலாம் படுக்க. நீதிக்கு நாயத்துக்கும் பேர் போனாலாம். எங்குள்ளங்குடி வெட்டுடையா காளியம்மா. உங்குள்ளங்குடி மண்ணை விட்டு உங்க அண்ணே முனியாண்டிய கூட்டிக்கிட்டு கம்மா கரையா. எங்க முனியனுக்கு கரதாண்டா பஞ்சு மெத்த. என்னைய நாடு ஊரம் பேரு வாங்க வச்ச எங்கலியரி காளி முனியா. கொஞ்ச நேரம் தங்கச்சி காளியாத்தவ கூட்டிக்கிட்டு இந்த அரும்பு குறையாம இந்த வண்ணானோட கிராமத்துல கொஞ்ச நேரம் நீ மகுடி ஓட்டு விளையாட. எந்திரி குடிக்க ஊழல் இல்லே. இந்த மண்ணானோட கிளவிக்கு அன்றைய காலத்துல நமக்கு கும்பிட சாமி இல்லை. பிறப்பனெல்லாம் பிறங்கோடிய பங்காளி எல்லாம் சாமி கும்பிட்டா பகையாத்தாண்ட போறேன். இங்க இருக்கு இந்த பெரிய மனுஷர் எல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகு பார்க்கணும். இருக்கும் பிள்ளைகளுக்கு எல்லாம் பாதைய காட்டணும். 12 வருஷம் பாராமலை இல்லை. இந்த சிவகங்கை நாடு பஞ்சம் போகுது. அப்ப இந்த வண்ணனோட கிளவி சொல்லி அழுதாளா, நான் எப்படிப்பா இந்த பஞ்சத்தில மக்க வளர்க்க போறேன். நான் எப்படிப்பா இந்த வண்ணனோட பிள்ளை வளர்க்க போறேன். பஞ்சம் தாங்கல. அப்ப கூப்பிடுங்க முனியாண்டி சாமியே. அப்ப கிழவனுக்கு சாமி இறங்கி தலைய குலுக்கி ஆடையில இந்த வண்ணானோடையில கிழக்க குமுறுதுடா மேகமெல்லாம். அப்ப மாயாமா மழவே ஆச்சு. நம்ம கிளவி மயிலிக்கீரை உடுங்கி மக்க வளர்க்கிறாடா. என்ன நினைக்கிறாரு இந்த கரையில இருக்க முனியாண்டி? என்ன நினைக்கிறாரு? எங்க முனிய இவ்வளவு நேரம் பொறுக்க மாட்டாரு. என் 18ஆம் படி பெரிய கருப்பு என் பாண்டி முனிய கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் அரும்பு குறையாம நீ எந்திரி. தங்க நல்லே முடியருவா சாமி முடியருவா வடரை முடியருவா சாமி முடியருவா. தங்க நல்லே முடியருவா சாமி முடியருவா. சாயுமாடா விச்சருவா கருப்பு விச்சருவா வட கருப்பு கருப்பு வீச்சருவா.
அத்தாவ கூட்டி வாடா இந்நேரம் எடுத்து வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு எருக்கலம்பு சல்லாடமா சாமி சல்லாடமா வாடாடே கலந்து போல எடுத்து வைக்கும் அவன் கால்களுக்கு எருக்கலம்பு சல்லாடமா சாமி சல்லாடமா அண்ணே அண்ணே முனி அண்ணே நீ மானாமதுரை போய் வானே என் தங்கச்சிக்கு மானாமதுரை போய் வாரே என்ன நானும் வாங்கி வராத்தா என் கழுத்துக்கு கருகமணி என் தலைக்கு மல்லிகை பூ அண்ணே உனக்கு கூரை போட்டு சேல பொழுது இருட்டுதுடா கல்லியறி உடமரம் அலறுதுடா கல்லிச்சேரி அம்மாயாடா முடியாண்டிக்கு அம்மாயாடா என் 4 மடா போச்சானா நீ நடுமடைய தண்ணி திறந்து எங்க அண்ணே முனியே நீ தலை உளிக்க வராண்டா சலங்கையிட்டு இடமணியே மேமாட்டு கருப்பே மேமாட்டு வாராண்டா ஓட்டி வாராண்டா எங்க கருப்பு வர தாராண்டா தங்க கருப்பு கருப்பு எங்க கருப்பு ஓடி வாராரு எங்க கருப்பு கருப்பு வந்தாண்டா எங்க கருப்பு வர தந்துட்டாடா தங்க கருப்பு மலையா மலையழகே மாமதுர கல்லழகே மலையாளக மாமதுர மலையா மலையழகே மாமதுர கல்லழகே சிலையாக இந்த முன்னே இந்த வண்ணானோட பாட்டைங்க சாமி ஊரா சிரிப்பா இதுடா இந்நேரம் கருவு உடவாடா காளிமுனி ஐயா அந்த பூஜாரி எல்லாத்துக்கும் ஊதிய போட்டு விடுங்க பாப்பு விண்ணம் போலையா தாயிலி முயற்சி ஊரா வீணாகி போச்சு அவன் விவரமான இல்லை எங்கள் சித்தப்பேன் பொம்பளை ஆளுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு இப்படி உட்காந்து அதனை தொடர்ந்து ஆடல் அரசி அப்படி நீங்கள் சுந்தரி ஐயா வாங்க அம்மா வாங்க கிலோ 10 ரூபா கொய்யாக்கா வெள்ளக்காரன் கம்பெனி கொய்யாக்கா ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை புதுக்கோட்டையை சேர்ந்த கருப்பு அழகி MM சத்யபிரியா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக் வந்தது யாருப்பா பூச்சி மேனடா தவம் பண்றாரு பெரிய தாலி சித்தர்மே விடுங்கண்ணா நான் பார்க்காத ஜாமியா அங்கே விழா கமிட்ட கொடுக்கணும் போ விழா கமிட்ட கொடுக்கணும்னா ஏன்டா சப்பானே அப்புறம் நாளைக்கு சப்பானே பிறந்தநாள் சப்பானே ஆமாம் காடமங்கலம் எங்கள் அண்ணன் சப்பானே சார்பாகவும் சபானே சார்பாகவும் என் அன்பு தம்பிகள் சார்பாக நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள் ரொம்ப நன்றி தம்பி தயவு செய்து அம்பளிப்பு கொடுங்க வேணாம்னு சொல்லலை விழா கமிட்டிகிட்ட கொடுத்து கொடுங்க யாரும் மேடையில் ஏற வேணாம் ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான் ஏன்னா நம்ம ஆடனாத்தான் கஞ்சி நீங்கள் வாட்டுக்கு என் பொழப்பில் கை வச்சு போயிடாது என் சித்தப்பன் என்கிட்ட கிளம்பிட்டாருன்னா நான் சூம்பி வச்சிருக்கேன் அவரை தான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஏன்னா அவர் தான் பண பொட்டி டான்ஸுக்கு பேர சொன்னேன் ஒன்றுமே செய்யலை நகைச்சுவை மன்னர்கள் நகைச்சுவை மாமணிகள் உங்களை சிரிக்க வைப்பதற்காக எந்த ப்ராப்பர்ட்டியை தூக்கிட்டு வந்து என்ன செய்வோம் என்று
உள்ளே கடுமையான வாமப்பில் இருக்கிறார்கள். மை 2 ஸ்டூடெண்ட்ஸ், என்னுடைய மாணவர்கள். 2 மாணவர்களுக்கு 3 கால அறிவு தான். களத்தப்படி என்ற புடுக்கப்படி நகைச்சிய மன்னன் நகைச்சிய மாமணி என்னுடைய அக்கா மகன் விருதுநகர் மாவட்டம் காரியவட்டி அருகாமல் உள்ள யோவி பாவியின் டூப்பு மாந்தோப்பு ஆனந்தராஜ் அவர்கள் நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். 2.25 அடி உயரம், வெரி டேஞ்சர் மேன், மார்க் ஹென்றி. 120 கிலோ வெயிட். ஒவ்வொரு மடுவும் 8.5 கிலோ. மடுவில் இருக்க உண்ணி 3 கிலோ. நல்ல வாயில வந்து உலக புகழ்பெற்ற பாலமேட்டு மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார் என்னுடைய செல்ல மாணவன் பாலமேடு. எங்க எல்லாரும் சொல்லுங்க பாலமேடு. ஒரு நடிகன் நடிக்கிறது பெருசு கிடையாது, அந்த நடிகன் எவ்வளவு சீக்கிரம் மக்கள் மனதில் போய் குடியேறுகிறான் தான் பெருசு. அப்ப நான் வளர்க்குற கால நாட்டில் பேர் வாங்க, இதுதான் குருவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பெருமையா நினைக்கிறேன். பாலமேடு ஆனந்தராஜ் வந்து என்னுடைய அக்கா மகன். நான் சின்ன வயசுலேருந்தே மாமா மாமான்னு மூக்கு பிடிச்சி தெரிஞ்சது. இப்போ ஆனந்த் வந்து நம்ம தனியாக விட்ட கூட ஒரு நாடகத்தை முழுமையாக நடித்து எனக்கு பேர் வாங்கி கொடுத்தவன் ஆனந்தராஜ். 2 வருஷமா நாடக உலகத்தில் உங்க எல்லாத்துக்கும் தெரியும் ஆனந்தராஜ். ஆனால் பப்புல் அப்படி கிடையாது, படித்து கொண்டே தன்னுடைய குடும்ப சுமையை சுமக்கிறான். அவங்க அம்மா படுத்த படுக்கையாக இருக்காங்க, முதுகு தண்டு விலகி, அவங்க அப்பாவும் கால் நடக்க முடியாது. ஆனால் ஒரு சின்னஞ்சிறு வயதிலேயே குடும்ப சுமையை சுமக்கிறானே பாலமேடு பப்ளு. மற்ற தம்பிக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு என்னுடைய மாணவன் பாலமேடு பப்ளு. ஆனால் அவன் வயதிலே எம்கேஆர் இப்படி குடும்பத்தை நினைத்ததில்லை. பாலமேடு பப்புளுக்கு முன்னாடி எம்கேஆர் கால் தூசி பெறமாட்டேன் என்பதே இதான் உண்மை. அவன் வயசுல எங்கள் அப்பா அம்மாலாம் நான் மதிக்கல, நான் நினச்சி கூட பார்க்கல. அவன் நினைக்கிறானே தினசரி தாய் தகப்பன் நினச்சி அன்பாலயத்தில் கண்ணீர் வடிக்கிறேன். அவனுக்கு என்னன்னா எங்கள் அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கிறோன்னா ஒரு வீடு கத்தன வாத்தியார், அந்த வீடை எம்கேஆர் கட்டி தருவேன். எத்தனை பேத்துக்கு வீடு கட்டி கொடுத்தோம், உனக்கு கட்ட மாட்டான்டா, உனக்கு அரண்மனையை கட்டி தரேன்டா. நன்றி. அதனை தொடர்ந்து தள்ள தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது எங்களது பிரதாப் சவுண்ட் சர்வீஸ் நல்லாண்டிபுரம் உரிமை ஏ மாணிக்கம். எந்த ஊருக்கு மைசெட்டுக்கார வந்தாலும் மைசெட்டு போட்டவங்கள சாப்பிட வைங்க. நிறைய ஊரில் அவங்கள கண்டுக்கிறது இல்லை. அதே மாதிரி பொருளில் கலாண்டு போயிடாதீங்க. ஏன்னா முதல்ல அவங்க அப்பா ஓடுவார் திருமலா வடக்கு சந்தனூர், ஒரு பட்டி எரியாது. இங்கேருந்து எங்கள் ஐயா போய் சொல்லுவார், எப்பாய் அந்த அங்கிட்டு மினுக்கு மினுக்குன்னு தெக்க எரியுதுடான்ட்டு போய் டெஸ்டர் வச்சு ஓல்ற திருவார், அதை திருவார். இன்றைக்கி அப்படி கிடையாது, வயரில் தொங்க விட்டுறாங்க, தூக்கு போட்டு கதவாளி தொங்குற மாதிரி. அது நம்ம ஆளுக்கு தோதா போயிடுது, பைக்கில் போகும்போதே பிடிங்கிட்டு போயிடுறாங்க, வெள்ளரிக்கா போடுங்கிற மாதிரி. சரி பழுப்பை கூட தூக்கிட்டு போ. அன்னைக்கு ஒரு ஊரில் பெட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க. இதுவரால் யூனிட்டை கலாண்டு போகக்கூடாதுப்பா. ஏன்னா யூனிட்டை கலாங்கிறது மிகப்பெரிய பாலம். அதுக்கு ஏன் யூனிட்னு வச்சுருக்காங்க அப்படின்னா, ஒரு குடும்பமே சேர்ந்ததான் யூனிட். தண்ணி டேங்கில் வச்சுருந்த யூனிட்டை கலாண்டு போயிட்டாங்க. ஆனால் கலாண்டு போனேன் விவரமான ஆள் தூக்குச்சட்டில் கருவாட்டு குழம்பு ஊற்றி வச்சுட்டு தொங்க போட்டு போயிட்டேன். ஓனர் இங்கேருந்து லைட் அடிச்சு பார்த்துருக்காங்க, நம்ம சப்பானி யூனிட் புழக்குதடான்னு போய் பார்த்தா தூக்குச்சட்டில் கருவாட்டு குழம்போட வந்து ஏறின ஒரு பசி இருக்கும்ல, சாப்பிட்டு அப்படி இறங்கிட்டார். உலகத்திலே களை வாங்கக்கூடாது. அந்த சாமான் வாங்கி அதை கஷ்டப்படக்கூடிய ஒளி நிலையத்தாளுக்கு தான் தெரியும் வேதனைலாம். உண்மைதானே? ஏன்னா எங்கள் அத்தையெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறாரு, பூராமே நல்ல திறமையான ஆளுங்க. எதுக்கு தான் உட்காந்துருக்கீங்கன்னு தெரியல. எங்களது பிரதாப் சவுண்ட் சர்வீஸ் நல்லாண்டிபுரம் உரிமை ஏ மாணிக்கம் அவர்களுக்கு நன்றி. நாடகத்தை காண வருகவர்கன இரு கரங்கூப்பி அழைத்திருக்கிற கிராம பொதுமக்கள் வண்ணானோடை அத்தனை உறவுகளுக்கு நன்றி. இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பிகள் ராமநாதபுரம் மாவட்டம் பிறநாளி அருகாமல் உள்ள காடமங்கலம் எங்கள் அண்ணன் சப்பானி அண்ணனுடைய தம்பிதான் காடமங்கலம் முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அது பக்கத்திலே உட்கார்ந்துருக்கிறான் கதவாளி தட்டு போடுவது போல். என் மகன் அப்படித்தானே இருப்பேன். என்னுடைய அன்னை மகன் விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகாமல் உள்ள குறிவனந்த மண்ணின் மைந்தன் மகன் பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். 7 வருஷமா வருகிறான் ஒருத்தன். அவன் அதுக்கடுத்து என்ன நடிகர் வருவானே தெரியாமல் யூடியூப் எடுத்து கொண்டிருக்கிறான். இவன் தான்
அந்த கேமராவை நல்லா பாருங்க, யானை வெந்தெடுக்கிற மிஷின் மாதிரியே இருக்கு. மயிர்மேனே கேமரா மாத்துறா. அன்னைக்கு அப்படித்தான் வள்ளி வர்றாங்க. இவன் வந்து என்கிட்ட கேட்குறேன், இந்த ஆர்டிஸ்ட் அந்த லேடிஸ் ஆர்டிஸ்ட் இருக்காங்கல்ல, இவங்க என்ன பண்ணுறாங்க? மயிரை பண்ணுறாங்க. இல்லை நீனு சிவகங்கை மாவட்டக்காரன் தானடா, வள்ளி தெரியாதாடா? ஏன் ஆந்திராவில் படித்த மாதிரி தான் அவர். ஏய் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே, என்ன கேட்குறானுப்பா? என் அன்பு தம்பி தினா யூடியூப் சேனல் தம்பி செல்லப்பா அவளுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அவன் வண்டியை யார்ட்டையுமே ஓசி கொடுக்க மாட்டேன். அன்னைக்கு ஓன்ட்ட கொடுத்துட்டு என்கிட்ட வந்து அழுகிறேன், அவர் 100ல் போகிறாரு எம்கேஆர் அண்ணா. அதுக்கு பேசாமல் நீ உருட்டிகிட்டே போ. டேய் நான் சொல்கிற வண்டியை வாங்கு, மொங்கு வண்டியை வாங்கு, கவட்டையில் வீட்டில் வெதரில் குத்திக்கிறாம மெதுவாக தள்ளு. பைக்கு ஓசி கொடுக்க மாட்டேன், வண்டி வேகமாக போகக்கூடாதான். அன்னைக்கு ஆனந்தை ஏற்றிட்டு மேடைக்கு வாண்டுவனை சொல்லிவிட்டேன். 11:45 வர்றானப்பா, 20லே ஓட்டிருக்கேன். ஆனந்த் பின்னாடி தாருக்கம்பு வைக்கிற மாதிரி மாமா வைவார் வேகமாக போவோம். அதுக்கு எதுக்கு வர? சிரிக்காத மயிர்மணி. வாழ்த்துக்கள். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வளர்த்து ஆளாக்கி அன்றைய போட்ட பிள்ளையார் சொல்லினால தான் ஏன் சொல்லி மாறிச்சு. எங்கள் வாத்தியார் இல்லைன்னா நான் கிடையாது. எங்கள் வாத்தியார் அவரை ஒரு ராசியான ஆள். இன்னைக்கு எங்கள் வாத்தியார் இல்லாத எனக்கு ஒரு குறை. எல்லாமே இருக்குது, இப்படி சொந்த பந்தத்தை சம்பாரிச்சிட்டேன், காசுகளை கோடிக்கணக்கில் பார்த்தாச்சு. ஆனால் எங்கள் வாத்தியார் இல்லாததான் அவர் வழி. அவர் இருந்ததால் அவருக்கு ஒரு அரண்மனை கட்டியிருப்பேன். எம்கேஆர் விருதுநகர் மாவட்டம். சரி வேணுங்க, இப்போ நான் எவ்வளோதான் என்ன குறைன்னு கேட்குது கலை. சிவகங்கை அங்கு ஹலோ. விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணியையா மாணவனும், நான் பிறந்த என் சொந்த ஊர், என்னுடைய தாய் கிராமம் விழாக்குளம் பிள்ளத்தி. பிள்ளத்திக்கு விழாக்குளத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய கள்ளிச்சேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிச்சேரி கிராமத்திலே நான் ஒரு விவசாயி மகன் என்பது எனக்கு பெருமை. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுரியர் கிராமம் நொச்சிக்குளம் கிராமத்திலே எத்தனை பேர் வந்தாலும் என்னால் காப்பாற்ற முடியும். எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசியோடு திரைப்பட நடிகர். மீண்டும் தயவு செய்து யாரும் 2026க்கு யாரும் தேதி கேட்டு போன் அடிக்க வேணாம். நாடகம் நிறைய பட்டு சினிமா துறைக்கு போகிறேன். ஒரு 4 படம் கமிட் ஆகிருக்கேன். அதை போய் நடித்து முடிச்சுட்டு மீண்டும் 2027 மீண்டும் கோமாளியாக மேடைகளை வள வருவேன். நான் எவ்வளோ தூரத்துக்கு சினிமாவுக்கும் மீடியாவுக்கும் எங்கே போனாலும் என்னை வளர்த்த இந்த நாடக கலையை மட்டும் மறக்க மாட்டேன். நாடக நடிகனுடைய நிலைமை மாற வேண்டும் என்பதற்காகத்தான் புதியதொரு பயணம். மீண்டும் எல்லாரும் ஜெயிப்போம். அடியன் எம்கேஆர் பபுன்காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். போயிட்டு லேடிஸ் வருவாங்க தம்பி. காமெடி கிடையாது, செக்ஸ் படம் நடிக்க போறேன். போவேன், என்ன நடிச்சா என்ன காமெடின்ற செத்தேன் எதிரி. நீ பார்க்காம இருக்க போற, அதை பார்த்து கொஞ்சம் லைட்டா நீர் சுரக்கட்டும். அப்புறம் பாரு தம்பி, உங்களத்த போயிட்டு வரோம், பொம்பளை வரும், 10 நிமிஷம் தான் நிற்க. அதுக்கப்புறம் நான் வந்தவொடனே நம்ம ஸ்டூடெண்ட் அந்த பப்புளு மடுவு அதுக்கு தான் நான் உட்காந்துருக்கேன். ஆனால் என்னை பொறுத்தளவு என்ன வேணான்னு சொல்லுங்கள், நான் பேசுவேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. பூரா அண்ணன் தம்பி. அம்மா ஆம்பளை அப்படி இருப்பா, முதல் வாயை சரி பண்ணும். அவன் ஊரை பற்றி ஒன்று வாடின மயிரும் பொம்பளை புள்ள வரும். ஏன்னா அந்த வயிற்று பொழப்புக்காக நான் சில நேரம் நினைப்பேன், நம்ம அக்கா தங்கச்சி இப்படி ஆடுனா நம்மெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்போமா. ஆனால் இதுக்கு பூரா அப்படி இருக்குன்னா, இன்னைக்கு பெண்களை வச்சுத்தான் நாடக கலை. ஆண்கள் பெரிய ஆள் அல்ல. இந்த தாய்மார்கள்லாம் இந்த பிள்ளைய இந்த வயிற்று பொழப்புக்காக இந்த கலையும் காப்பாற்றி தன் குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ஒவ்வொரு தமிழச்சியும் எம்கேஆர் பாதம் தொட்டு வழங்குறேன். போயிட்டு வரேன். ஹலோ, என்னத்த சொல்ல, நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். நமது நாடு என்ன செல்வம் பொங்கி வழியணும். கர்வு எல்லாருமே நல்லா இருக்கணும். நமது நாட்டில் எங்க செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லாருமே 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம விழாக்குளத்து வேலை முடிஞ்சதமா. எல்லாருமே நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். நமது நாடு என்ன செல்வம் பொங்கி வழியணும். முத்துக்கு முத்தாக